ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு அருமையான சுவையில் முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு 7 முட்டை எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சுட்டு ஓடெல்லாம் உரிச்சிட்டு வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த முட்டையை பார்த்திங்கன்னா ஒரு கத்தி வச்சுட்டு லைட்டாக அங்கங்கே கீரல் போட்டுக்கலாம். குறுக்காலையும் லைட்டாக கீரல் போட்டுக்கோங்க. முட்டையை இது மாதிரி கீரல் போட்டு நம்ம குழம்புல போட்டு வேக வைக்கிறதுனால இந்த குழம்புல இருக்கிற சாறுலாம் இந்த முட்டைக்குள்ளே நல்லா உறிஞ்சிட்டு முட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்குங்க. அதனால தான் இந்த முட்டையை நம்ம கீரல் போட்டுக்கிறோம். எல்லா முட்டையையும் இது மாதிரி கீரல் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா கொஞ்சம் சூடு ஏறுற வரையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கீரல் போட்டு வச்ச முட்டையை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த முட்டையை இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்ட பிறகு முட்டையை ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணிடாமல் குழம்புல ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போது இது மாதிரி ஒரு ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாயும் ஒடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 12 பல்லு பூண்டு நல்லா தோலை உரிச்சிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போது இது ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துட்டு இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் உருவிட்டு சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர வரையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் போல் இந்த மாதிரி வர வரையும் நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனைலாம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே மசாலா நம்ம வெங்காயம் தக்காளிலாம் பச்சையாக தான் அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வதக்கிக்கணும். இந்த டைமில் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சேர்த்துட்டு இதுவும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 12 முந்திரி பார்த்திங்கன்னா நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி அரைச்சி சேர்க்கறதுனால குழம்பு நல்லா திக்காக வரும். அதே மாதிரி நல்லா க்ரீமியாகவும் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் குழம்பு மாதிரி வைக்கிறதுனா கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கலாம். கிரேவி மாதிரி வைக்கிறதுனா தண்ணி கொஞ்சம் குறைவாக ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நான் குழம்பு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலாம் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5-6 நிமிஷம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு ஓரளவுக்கு திக்காயிட்டு வந்துக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம எல்லாத்தோடையும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போது நம்ம வறுத்து வச்ச முட்டைகளை ஒவ்வொன்றா இந்த முட்டையை குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த குழம்பு எடுத்து அப்படியே இந்த முட்டை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடலாங்க. முட்டை உடையாமல் இந்த மாதிரி
ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த குழம்புக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு நல்ல வாசனையாக இருக்குதுங்க. இப்போ கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். பாருங்கள், நல்ல ஒரு அருமையான சுவையில் முட்டை குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.